அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருந்த இஃபா சிக்கனை இப்போ தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிட போகிறோம். அதுக்கு உப்பு, சிக்கன் மசாலா ஒரு 3-4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் நிறைய போடுறேன். நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கிற போகிறோம். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பாதி எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடுவோம். இப்போ பெரட்டின மசாலாவை நல்லா சிக்கனில் சேர்த்துக்கிடுவோம். சிக்கனை வந்து இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். சிக்கனை மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இஃபா சிக்கனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒன்றே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்க மாட்டேன். எப்போவுமே நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இந்த தடவை போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் பார்த்தேன், அவங்க பேசியிருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த தடவை நம்ம போடல. இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ணிடுவோம். இப்போ சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முட்டை வந்து 3 சேர்த்துக்கிறேன். மஞ்சக்கரு சேர்த்துறாதே. சின்ன பூண்டு ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். சீஸ் வந்து 2 சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ சாஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சிக்கனை பொரிச்சு எடுத்துருவோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிங்க, அப்போ தான் வந்து மசாலா விடாது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிறோம். வாவ், இப்படி நம்ம திருப்பி போட்டு பொரிச்சிக்கிற போகிறோம். மாஷா அல்லாஹ், சூப்பராக இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சிக்கன் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சாஸை ஊற்றிடுவோம். இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சுடுது. ஆஹா, அருமையாக இருக்குது. அந்த சீஸ் வாசனைலாம் நல்லா தெரியுது. ஸோ டேஸ்டான இஃபா சிக்கனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.